ஐயோ, என் பிள்ளை எப்படி கடுத்தவத்துல இருக்கான். ஐயோ, நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுதே. அட கேளங்கா, கேள. இப்பதான வந்தோம். காலகேயா, உங்க ஆசை என்னன்னு எனக்கு தெரியும். உங்க மனச நினைச்சது கண்ணுதல்ல வரும். முடிஞ்சா எடுத்துக்கங்க. எப்படி கண்ட கனவெல்லாம் நிஜமாயிருச்சு. என்ன கருமடா இது? கனவுல கண்ட மாதிரி காணாம போயிடுச்சு. நான் செஞ்ச தவத்தோட பலன் இதுதான் தாயே. ஆசைப்பட்டது கண்ணெதிரில் வருமே தவிர கைக்கு வராது. பார்க்கலாமே தவிர பயன்படுத்த முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த தவ தரதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதானே, சோத்த பார்த்தா பசி போகுமா? திண்டா தானே வயிறு. கண்ட கனவுக்கு பலன் இல்லையா? ஏன் இல்லை? 9 தலச்சம் குழந்தை தலையெழுத்தை முடித்தால் நாம் கண்ட கனவெல்லாம் நிஜமாகும். ஒன்றல்ல 9 தலச்சம் குழந்தைகள். கிருத்திகை, புனர்பூசம், மிருகசீரிஷம், அவிட்டம், பூரட்டாதி, சித்திரை, திருவோணம், அனுஷம், விசாகம். இந்த 9 நட்சத்திரம் கொண்ட தலச்சம் குழந்தைகளை பலி கொடுத்தால் எல்லாம் கைகூடி வரும். அனைத்தும் கிடைக்கும். அவ்வளவுதானே? என் கனவு நனவாக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒன்னும் பூந்தோட்டத்துல பூ பறிக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. புயல்ல பூ பறிக்கிற மாதிரி ஆபத்தான விஷயம். கொஞ்சம் தப்பு நடந்தா என் தலையே போயிடும். 9 நட்சத்திர குழந்தைகளும் ஒன்னா ஒரே இடத்துல கிடைக்கணும். கிடைக்குமா? பாத்து இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. யார் நீ? நாகினி. சரி, இங்க என்ன பண்ற? என்ன எல்லாரும் துரத்தி விட்டுட்டாங்க. வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். நான் எங்க போறதுன்னே தெரியல. சரி, நான் உன்னை பாத்துக்கிறேன். என் கூட வந்துடுறியா? சரி வா.
யாருமா இது? தெரியலப்பா, கோயில வச்சு பார்த்தேன். சரி யாராச்சும் வந்தா போய்க்கோன்னு கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. நல்ல காரியம் பண்ண, பாவம் இருந்துட்டு போட்டோம். சுயமா அம்மன் வந்த மாதிரி சுயமா வந்திருக்கா. ஏதாவது சாப்பிட்டியாமா? பிஸ்கெட்டு போல. அப்பதான் கேக்குறாருல, கொஞ்சம் பால் ஆச்சு குடியே. நான் அவளுக்கு பால் எடுத்துட்டு வரேன்ப்பா. சரிம்மா. சூடா இருக்கு, பாத்து குடி. ஏ தம்பி துரியா, பரவாயில்லண்ணே, உனக்காவது என்ன ஞாபகம் இருக்கு. ரொம்ப வருஷமாச்சு. ஊருக்காரங்க மாதிரி நீயும் என்ன மறந்துருப்பன்னு நினைச்சேன். டேய் நீ என் ரத்தன்டா. உன் நிழல பார்த்தாலே என் தம்பின்னு சொல்லிடுவேன். பவானி, இவன் உன் சித்தப்பா. வணக்கம். சின்ன வயசுல காணாம போயிட்டான். காணாம போயிட்டேன்னு கௌரவமா சொல்றாருமா. நான் கோபத்துல ஓடி போனவன். டேய் அன்னைக்கு நடந்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னடா தனியா நின்னுட்டு இருக்கான்? வாங்கடா போய் பாப்போம். என்னடா தனியா நின்னுட்டு இருக்க? வாடா பம்பர விளையாடலாம். நான் வரல. ஏன்டா? நான் முண்டா கிட்ட போறேன். முண்டானா யாரா? முண்டா என் சாமி. நான் என்ன கேட்டாலும் தருவாரு. கில்லி பாம்பரம் கேட்டா கூட தருவாராடா? அப்படின்னா எங்களையும் முண்டா கிட்ட கூட்டு போறியாடா? வாங்க போலாம். வாங்கடா போலாம். சொல்ற வரைக்கும் யாரும் கண்ணை திறக்காதீங்க. ஏ துரியா, ஏ துரியா, ஏய் துரியா, புறா அந்த கல்ல என்ன பண்ற? நான் எல்லாரையும் முண்டா கிட்ட கூட்டு போறேன். யாரா அந்த முண்டா? கேக்குறது சொல்றா. யாரா அந்த முண்டா? பெரிய பண்றது ரொம்ப தப்பா இருக்குங்கய்யா. வடமாநிலத்தை அகோரிங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்கய்யா. பள்ளிக்கூடத்துக்கு போறதும் இல்ல, ஒழுங்கா படிக்கிறதும் இல்ல. அவனை கூப்பிட்டு கண்டிச்சு வைங்கய்யா. ஐயா துரிய எங்க ஆட்டை வெட்டி விட்டாங்கய்யா. அவசரம் பண்றேன்னு துரிய எங்க ஆட்டை வெட்டி விட்டாங்கய்யா. அப்பா கிட்ட என்ன பண்ற? என்கிட்ட வேலை கட்டுறியா? பில்லி சூனியம் பண்றவனுக்குள்ள வீட்டுல இடம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போடா. எனக்கு யாரு வேணாம், நான் முண்டா கிட்ட போறேன். தம்பி தம்பி. ஏய் துரியா, இவன் நல்ல சொத்து பத்தி ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா? அதை சேர்க்கத்தான் வந்திருக்கேன். இவ்வளவு சொத்துக்களை வச்சிருக்கியே, 4-5 பிள்ளைங்களை பெற்றிருக்க வேண்டியதானே? உங்க அண்ணி 2வது பிரசத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என் கண்ணு முன்னாடி விபத்துல இறந்துட்டாடா. அன்னையில இருந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஓ, 2வது குழந்தை இறந்துருச்சா? சேட்டே, கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்க. 5 குடியா? யோ 4வது குடியா? முடியாது, ஒண்ணுதான். யோ 2வது குடியா? முடியாது, ஒண்ணுதான். சரி சரி குடு, நான் அவசரமா கிளம்பணும். யோ நான் கேட்டது 1 லட்சம் ஐயா, இந்த 100 ரூபாய் இல்ல. என்னது 1 லட்சமா? யோ மூளை கட்டவரே, இது வெறுங்கல் நினைச்சியா? மாணிக்கக்கல் ஐயா, மாணிக்கக்கல். இந்த கல்லுக்கு எதுவே அதிகம். ஏஞ்சி போயா. போயா. மாணிக்கம் விஷத்தை வெளியே கக்காத ஆகத்தோர வயிற்றுல வளர்ந்து வர விலை மதிக்க முடியாதுதான் இந்த மாணிக்கம். விவரம் தெரியாத கண்ணுக்கு இது வெறும் கல்லுதான். அண்டா குண்டான அடகு வாங்குறவங்கிட்ட போய் இதை விற்க போனது உன் தப்பு. உனக்கு தெரியுது, ஆனா உன் கையில காசு இல்ல. அவனுக்கு தெரியல, ஆனா எல்லா காசும் அவன் கையில தானே இருக்கு. கல்லை பார்த்த எனக்கு காசை பார்க்க துப்பில்லை. என் கல்லை குடு, எடுத்துக்கோ. யோ என் கல், என் கல். யோ மந்திரவாதியா நீ? ஆமா, உனக்கு கல்லு வேணுமா காசு வேணுமா? என்னையா கேள்வி இது? கல்லை எடுத்ததே காசுக்காகத்தானே. கல்லை எவ்வளவு வேணும்? உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு 10 கோடி வேணும். தருவியா? முதல்ல கண்ணால பாரு. 10 கோடி, 10 கோடி. நான் ஆசைப்பட்ட 10 கோடி. என்னையா நீ எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க? காணாம போனது உன் கைக்கு வரணும், நீ என் கைக்கு வரணும். நாகத்துக்கு தெரியாம மாணிக்கத்தை எடுத்த நீ யாருக்கும் தெரியாம நான் சொல்றது எடுக்கணும். எடுப்பியா? கார்த்தி, துலா ராசி,
விசாக நட்சத்திரம், தெய்வ அம்சம் உள்ள ஜாதகம். புள்ளைய பத்திரமா பாத்துக்கோமா. சரிம்மா, இந்தம்மா புடி. வர்றாங்க, பாத்துக்கிறேன். என்ன குழந்தை எடுக்க முடியுமா? சுத்தி ஆள் இருக்காங்க. குழந்தை எப்படி தூக்குறது? மாட்டினா கொளுத்திடுவாங்க. கொளுத்தி நல்ல யோசனை. வா. எங்க போற? நில்லு. நில்லையா? ஐயோ, குடிசேரி எல்லாம் ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஐயோ, பல்டி எரியுதே. ஓடு ஓடு, சீக்கிரம் பண்ணுங்க. சீக்கிரம் வந்து எடுத்துட்டு வா. நான் யாராவது வர்றாங்கன்னு பாக்குறேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா கொண்டு வா. வா 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 வா. வாமா வாமா. வா 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 வா. போலாம், சீக்கிரம் போலாம். யாராவது வந்துட போறாங்க. நீ கொண்டு தூக்கிட்டு கொடுத்துரு, நான் ஓடிடுறேன். ஓம் ரீம் க்ரீம் க்ளீம் முண்டாவய நமசி. ஐம் க்ளீம் ரீம் ஹீம் முண்டாவய நமசி. நம் நம் ரீம் கம் முண்டாவய நமசி. நாம பலி கொடுக்க போற முதல் குழந்தை குடி. முண்டா. ஓம் ரீம் ரீம் க்ரீம் முண்டாவய நமசி. ஐம் க்ளீம் ரீம் ஹீம் முண்டாவய நமசி. நும் நம் பிம் கம் முண்டாவய நமசி. சிம் ஹம் லம் பம் முண்டாவய நமசி. ஓம் ரீம் ரீம் க்ளீம் முண்டாவய நமசி. ஐம் க்ளீம் ரீம்